பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாகும். நம்ம இணைந்து இந்த நாளையும் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையை வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க காலையிலேயே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். இந்த நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க அல்ல, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுது தேவனுடைய கிருபை புதியது. அவன் வாழ்நாளெல்லாம் ஒரு தெய்வ பிள்ளை மகிழ்ச்சியாயிருக்க ஒவ்வொரு நாளும் காலைதோறும் தேவ சந்நிதியில தேவ கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலையிலேயே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். எஸ், வாஞ்சையுள்ள ஆமெனா இருதயத்தை திருப்தியாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தாகத்தோடு இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். இந்த நாள் முழுவதும் ஆமென் ஹல்லேலூயா மகிழ்ந்திருக்க, சந்தோஷமாயிருக்க, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும். நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். இந்த காலையில் உங்களுடைய ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே ஆமென் இந்த நாளில் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும், கிருபையினால் என்னை நிரப்பும். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய, போக வேண்டிய பகுதிகள், பாதைகள், என்னென்ன இடையூறுகள், என்னென்ன தடைகள், என்னென்ன ஆமென் எதிர்பார்ப்புகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, அவைகளுக்கு எதிரான என்னென்ன ஆமென் சூழ்ச்சிகள் இருக்கிறது எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகள் எல்லாம் கடந்து செல்ல தேவையான பலன் தெய்வ கிருபை. ஒவ்வொரு நாளும் இந்த காலைவேளை தெய்வ பிள்ளைகள் தயவாய் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து இருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்க. ஆமே, இன்றைக்கு காலையில் செபித்தோம், நாளை காலையிலும் நாளைக்கு தேவையான, ஏனெனில் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது. ஒவ்வொரு நாளும் காலையில் அதை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஒரு நாள் தேவனுடைய கிருபையை பெற்று நீ கடந்து போனால், எத்தனை தடைகள் வந்தாலும், பற்றாக்குறைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அவைகளை அந்த கிருபையானது எளிதாய் உன்னை கடத்தி விடும், எளிதாய் உன்னை நீக்கிவிடும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்க நான் உம்முடைய பாதத்தில் வருவான்ப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவர் உன்னை வாழ்நாளல்ல ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக்கி நீ கடைசி வரை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு ஓட்டமோட கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலையில் என்னை நோக்கி ஆமென் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதியதா இருக்கு. இன்றைக்கு தேவையான ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக என்னென்ன சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது, சத்துருக்கள் எந்தெந்த விதங்களில் ஆண்டவரே எதிராய் செயல்படுகிறார் என்பது நீர் அறிந்திருக்கிறீர். அந்தந்த காரியங்களுக்கு தேவையான கிருபையை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் தந்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய சந்நிதியில் வந்து காத்திருக்கிற யாவர் மேலும் இந்த கிருபையை நீர் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த நாளிலும் ஜெபிக்கிற யாவர் மேலும் இந்த நாளுக்குரிய புதிய கிருபையை தந்து இந்த நாளை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நீ நடத்த போறதுக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் நடத்த தம் கிருபையினால் நிரப்புவாராக. God bless you. Praise the Lord.